Hello guys, நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா how to install PowerToys. இப்போ நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுளில் போய்ட்டு PowerToys சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு GitHub லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்துட்டு வெர்ஷன்ஸ் வரும். உங்கள் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என் சிஸ்டமுக்கு வந்துட்டு 64 பிட். ஸோ நான் இந்த வெர்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்டில் போயிட்டு இந்த ஆப் எடுத்துக்கலாம். ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் ஆக்சுவலாக PowerToys பேஜ். இந்த டாப்பில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா காட்டும். உங்களுக்கு ஆப் வந்துட்டு ஃபுல் அப்டேட்டில் இருக்குது. ஸோ ஷார்ட்கட்ஸ் ஏதோ பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி இன்னும் செக் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியல. ஏன் அப்படி காட்டுதுன்னா இந்த ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி எதுக்காச்சும் அசைன் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணாலே போதும். அந்த இங்கே காட்டும் பாருங்கள், ஷார்ட்கட்ஸ் இஸ் ஆல்ரெடி யூஸ்ட். ஸோ நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு ஷார்ட்கட்டுக்கு க்ரியேட் பண்ணுவோம். இப்போ விண்டோஸ் கீ கண்ட்ரோல் Q அதுவும் வேறு காசனாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு விண்டோஸ் கண்ட்ரோல் M ஆர் O ஆர் P அப்படி கண்ட்ரோல் விண்டோஸ் கீ கண்ட்ரோல் ஒர்க் அவுட் ஆகலைன்னா விண்டோஸ் கண்ட்ரோல் ஆல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ட் யூஸ் பண்ணி டீன் தரேன். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த காம்பினேஷனில் வந்துட்டு இது ஒர்க் செய்யும். ஸோ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா. ஸோ அது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 டேப் ஓப்பன் ஆகும். 5 டேப்பில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டூல்ஸ், விண்டோ அண்ட் லேஅவுட்ஸ், இன்புட் அவுட்புட் அண்ட் ஃபைல் மேனேஜர் அண்ட் அட்வான்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் நமக்கு ஜென்ரலில் போய் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த பேஜில் பார்த்த மாரி தான் ஒரு அப்டேஷன்ஸ். தென் வந்துட்டு ரீஸ்டார்ட் PowerToys அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த அட்மின் ஆக்சஸ் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம கீ ரீமேப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த PowerToys இந்த அட்மினில் யூஸ் பண்ணும்போது அதோடைய ஃபுல் பொட்டென்ஷியல் அவங்களால அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ நான் ரீஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ அட்மின் ஆக்சஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இது அட்மின் ஆக்சஸ் வச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு
நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் பேஸ்ட், நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணும்போது அதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது அட்வான்ஸ் பேஸ்ட் வித் யூஸிங் ஏஐ. தென் வந்துட்டு அவேக். இப்போ நம்ம சிஸ்டம் லாக் ஆகிட்டு போவோம் பார்த்தீங்களா, ஒரு 50 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு லாக் ஆகிட்டு போவோம். ஸோ நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை கீப் அவேக் இன்ஃபினிட்டி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, சிஸ்டம் ஸ்லீப்பே ஆகாது, ஆல்வேஸ் ஓப்பனிங்கில் தான் இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஃபைல் காப்பி பண்ணும்போதோ இல்லை ஏதாச்சும் ப்ராசஸ் ரன் ஆகும்போதோ நம்ம இதை ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை ஆன் பண்ணிக்கிறேன். இது கமாண்ட் palette. விண்டோஸ் ஆல்ட் ஸ்பேஸ். இந்த கீஸ் நீங்கள் கொடுக்கும்போது இந்த கமாண்ட் palette ஓப்பன் ஆகும். இது வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம், ஆப்ஸு, ஷார்ட்கட்ஸு, ஃபைல்ஸு, எக்ஸலு, வேர்டு, ஆடியோ, வீடியோ, எந்த ஃபைல்ஸும் எந்த கமாண்ட்ஸும் எல்லாமே இதில் சர்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணோம்னா இதிலே கால்குலேட்டர் வரும். அதோடைய ரிலவெண்ட்டாக இருக்கிற ஃபைல்ஸ்லாம் கூட இல்லை காட்டும். எக்ஸாம்பிள் எக்ஸல் பாருங்கள், எக்ஸலும் ஒன் ஆஃப் த கால்குலேட்டர் பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும். ஸோ அதுவும் நமக்கு காட்டுது. ஸோ கீழே வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ நமக்கு வந்துட்டு ஸ்டார்ட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணாமல் எந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிறோமோ அதுலேயே நம்ம டக்குன்னு இந்த கீஸை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். கலர் பிக்கர், இது வந்துட்டு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கலர் வேணும், அந்த கலர் வந்துட்டு உங்களுக்கு நேம் தெரியல அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், கலர் பிக்கர்ஸ். தென் வந்துட்டு பவர் டாய்ஸ் ரன், இது வந்துட்டு சேம் ஆல்ட் ஸ்பேஸ். இது ரன் கமெண்ட்ஸ் எல்லாமே இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த கமெண்ட் பேலட்டுக்கும் இந்த பவர் டாய்ஸ் ரன்னுக்கும் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்குது. இதில் ரன் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் வந்துட்டு சிஸ்டம் ரூலர் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு இந்த ஸ்கொயரில் எவ்வளோ ஸ்பேஸ் இந்த பாக்ஸ் வந்து இருக்குது, எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் அதை கமாண்டை போட்டு அதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போது நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணுறேன். பிக்சல் காட்டுறது பார்த்தீங்களா, இவ்வளோ பிக்சலில் இந்த ஏரியா கவர் ஆகுது அப்படின்ற மாரி உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். தென் வந்துட்டு ஷார்ட்கட் கைடு, டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர். ஆக்சுவலாக இது வந்துட்டு ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கீஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம டெக்ஸ்ட்டை காப்பி பண்ண முடியாத இடத்துல, இப்போ இந்த ப்ரிஃபர்டு லாங்குவேஜ்னு இருக்குல்ல, நம்ம இதை காப்பி பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த கீஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, விண்டோஸ் ஷிஃப்ட் டி. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் மட்டும் அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது காப்பி ஆகிடும். ஸோ வந்துட்டு நீங்கள் நோட் பேடில் அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி. ஜூம் இட், நம்ம ஏதாச்சும் ஒரே ஒரு இடத்த மட்டும் ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாரி நமக்கு வேணும்னா நம்ம ஜூம் இதை ஆன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு மோஸ்ட்லி உங்கள் குட்டி குட்டி டெக்ஸ்ட்டை பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கு, ஒரு பேஜை ஜூமே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். வந்துட்டு விண்டோ அண்ட் லேஅவுட்ஸ், இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்வேஸ் ஆன் டாப்ன்றதுக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆக சான்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த ஆல்வேஸ் ஆன் டேப் வந்து பார்த்தோம்னா ஒரு டேப் ஓப்பன் பண்ணியிருக்கு, அப்புறம் வந்துட்டு அது ஆக்டிவ்லேயே வச்சுட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள் கால்குலேட்டர் பார்க்கலாம். கால்குலேட்டர் வந்துட்டு ஆன் பண்ணுறதுக்கு
ஆல்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம்னா ஸ்டார்ட் வந்துடும். அதில் வந்து கால்குலேட்னு டைப் பண்ணிக்கலாம். வந்துடுச்சு, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ தென் வந்துட்டு நம்ம இதை கமாண்ட் யூஸ் பண்ணி இதை மேலே வச்சுருக்க போகிறோம். இப்போ விண்டோஸ் கண்ட்ரோல் ஆல்ட் டி. உங்களுக்கு ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். சவுண்டு கேட்டதுக்கப்புறம் இது ஆன் ஆகிடுச்சுன்றது அது மீனிங். ஸோ பார்த்திங்கன்னா அது மேலேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு ஆப் யூஸ் பண்ணால் கூட அது மேலேயே தான் இருக்கும், ஏன்னா அது வந்துட்டு அது லாக்கில் இருக்கு. இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தோன்னா க்ராப் அண்ட் லுக். இது வந்துட்டு விண்டோஸ் அப்படி மொத்தமாக அதை க்ராப் பண்ணி சின்னதாக மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த விண்டோ மொத்தமாக க்ராப் பண்ணி சின்னதாக வேணுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் ஃபேன்சி ஜோன்ஸ் வந்துட்டு எத்தனை டேபை மாற்றணும். இப்போது 5 ஜோனாக பிரிச்சுக்கணும். நீங்கள் 5 ஆப் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு விண்டோவில். ஸோ மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் ஸ்பேஸ். இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த நியூ விண்டோ டெஸ்க்டாப் அந்தமாரி ஒரு ஆப்ஷன்ஸ் தான். அப்புறம் கீபோர்ட் மேனேஜர். இந்த கீபோர்ட் மேனேஜரில் வந்துட்டு ரீமேப்பிங் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மூலயமா நம்ம ஏதோ ஒரு கீயை மட்டும் நம்ம வேறு ஒரு கீயோட ரீமேப்பிங் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு அடிக்கடி சி யூஸ் பண்ணுறோம் இல்லை வி யூஸ் பண்ணுறோம், அது நம்ம கிட்டவே வேணும் அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது கிட்ட இருக்கிற கீயோட ரீமேப்பிங் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரீமேப்பிங் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆட்டாய்ஸ் அட்மினில் ரன் ஆகிட்டு இருக்கணும், அது மஸ்ட் ரூல். ரெண்டாவது வந்துட்டு மவுஸ் யூட்டிலிட்டிஸ். இந்த மவுஸோட யூட்டிலிட்டிஸ் பார்த்தோம்னா ஒரு 2 or 3 விண்டோ ஆர் டெஸ்க்டாப் மானிட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படின்னா மவுஸை கண்டுபிடிக்கிற மாரி ஒரு ஆப்ஷன். இப்போ நம்ம 2 தடவை கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா மவுஸை சுற்றி ஒரு சர்க்கிள் மாரி ஒன்று தெரியும். ஸோ இது வந்துட்டு மவுஸ் எங்கே இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃபீச்சர் வந்துட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் விண்டோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சேஞ்சஸும் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு தெரியாது. ஸோ 2-3 மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். மவுஸ் வித்தவுட் பார்டர்ஸ். இந்த மவுஸ் வித்தவுட் பார்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 2 பிசி தேவைப்படும். இந்த 2 பிசியும் நீங்கள் லேண்டில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் 2 பிசியுமே இந்த வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு அதோடைய கீழே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மவுஸை இப்படி மூவ் பண்ணும்போது அடுத்த பிசியோடைய மவுஸ் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு கொஞ்சம் பேக்ரவுண்டில் கொஞ்சம் ரன் ஆகிட்டே இருக்கும் இந்த ஆப்ஷன். இது பயங்கரமான யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு 2 பிசி தேவைப்படும். இது வந்துட்டு ஒயர்லெஸில் வேற ஒரு பிசியில் வேலை செய்யும். ஆக்சுவலாக குயிக் ஆக்சென்ட். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஆன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஃபைல் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், ஆட்-ஆன்ஸ். இந்த என்னென்ன உங்களுக்கு ஆட்-ஆன்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வேணுமோ ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஷோ பண்ணுறது, பிடிஎஃப், உங்களுக்கு இதை ப்ரிவியூ பண்ணுறது கூட இதில் ஆப்ஷன் இருக்குது. ஃபைல் லாக் ஸ்மித் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் யூஸர் ஒர்க் பண்ணுற ப்ரீலீவ் கொடுக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு வேறு ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு, அது உள்ள க்ளோஸே பண்ண முடியல அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி ஃபைல் லாக் ஸ்மித், அந்த ஃபைல் வந்துட்டு எப்போ எந்த இடத்துல யார் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் லாக் ஸ்மித்தை நான் கிளிக் பண்ணுறேன். இது ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த ஷார்ட்கட் எந்த ஆப் யூஸ் பண்ணிட்டுருக்குன்னு செக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ யூனிவர்சல் காட்டுச்சுன்னா எந்த ஆப்பும் யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம வந்துட்டு இது ஈஸியாக நம்ம டெலீட் பண்ணுறதுக்கோ இல்லை மூவ் பண்ணுறதுக்கோ பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃபைல்ஸ் இஷ்யூ இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இமேஜ் ரீசைஸர். ஓகே, இமேஜ் வந்துட்டு ரீசைசிங் பண்ணோன்னா
இதை வச்சு நீங்கள் ரீசைசிங் பண்ண முடியும் வித் பிக்சல்ஸ் ப்ரிசிஷனோட. தென் வந்துட்டு நியூ ப்ளஸ் வந்துட்டு இங்கே அது என்ன பில் பண்ணணும், டிஃபால்ட்டாக ஆனில் இருக்காது, ஆஃபில் தான் இருக்கும். இது ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நியூ ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று க்ரியேட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வேணுமோ நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஷிஃப்ட் ஆகி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நியூ ப்ளஸ் இதில் ஓப்பன் ஆகும். இந்த நியூ ப்ளஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண சொல்கிறேன். எப்படின்னா ஒரு ஃபைல் டேரெக்ட், இப்போ ஒரு ஃபைலுக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது, அதேமாரி நமக்கு வேறு அதே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரோட ஒரு வேணும் அப்படின்னா நம்ம இந்த நியூ ப்ளஸ் வச்சு செட் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டரை நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணுற எல்லா ஃபோல்டருமே அதே ஃபைல் டேரக்டரியோட அது காப்பி ஆகும். இது வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ் ஃபார் ஃபைல் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறவங்க பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபீச்சரை. அப்புறம் பீக்னா நம்ம ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணாமலே இதை பிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம டவுன்லோட்ஸில் போவோம். டவுன்லோட்ஸில் ஏதாச்சும் ஃபைல் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஏதாச்சும் ஃபைல் இருக்குது, இது நீங்கள் ஓப்பன் பண்ணாமலே பிக் பண்ணுறது வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது பிக் பண்ணி பார்க்கலாம். அது ஓப்பன் ப்ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி அது காட்டும். இது பவர் ரீநேம். இந்த பவர் ரீநேம் வந்துட்டு இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர். இது மல்டிபிள் ஃபைல்ஸை ஒரே கிளிக்கில் ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம டவுன்லோட்ஸ் போவோம். டவுன்லோட்ஸில் வந்துட்டு ஜெமினி கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ நம்ம அதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து பவர் ரீநேம் வந்துடும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதில் வந்துட்டு சர்ச்டு ஃபார் ஏதாவது ஜெமினின்ற ஃபைல் மட்டும் உங்களுக்கு வேறு ஒரு நேமில் வேணும்னா ஜெமினி அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஜெமினி டைப் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஸ்பேஸ் எல்லாம் விட்டுட்டிங்கன்னா அது எரேஸ் ஆகிடும். இது வந்துட்டு ப்ரிவ்யூ அதோட ஃபைல் நேம்ஸ் எங்கே என்னென்ன ஆல்ட்ரு சேஞ்சஸ் பண்ணுறோமோ எங்கே வந்துட்டு ப்ரிவ்யூவாக காட்டும். ஸோ எனக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட் யார் எங்கே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன். இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு இந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, சிஎம்டி அண்ட் பவர்ஷெல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் 2 ஆப் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுற மாரி இருக்கும், வென்கெட் கிளைண்ட்டும் அண்ட் பவர்ஷெல்லும். இந்த வென்கெட் கிளைண்ட் வந்துட்டு நீங்கள் எந்த ஆப் வேணாலும் இந்த வென்கெட் கிளைண்ட் மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரே ஒரு கோடிங் வச்சு. அது என்ன அப்படின்றத நம்ம ஃபியூச்சரில் அவங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இந்த ஆப்ஷன்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் ஃபைலில் ஹோஸ்ட் ஃபைல் எடிட்டர். இந்த ஹோஸ்ட் ஃபைல் எடிட்டர் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஹோஸ்டஸ் ஃபைல் எடுக்கும் பார்த்தீங்களா, அதை எடிட் பண்ணுறது. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு ஐட்டம். நம்ம எடிட் பண்ணும்போது பார்த்து எடிட் பண்ணணும். ஏன்னா நம்மளும் லோக்கல் ஹோஸ்ட்டு தான். ஸோ நம்ம இதை எடிட் பண்ணும்போது நம்மளுடைய அட்மினோட ஆக்சஸ் எல்லாமே சேஞ்ச் ஆக சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை பார்த்து யூஸ் பண்ணணும். தென் வந்துட்டு ரெஜிஸ்டர் ப்ரிவ்யூ. நம்ம ரெஜிஸ்ட்ரி பார்ப்போம்ல, எங்கன்னா டாஸ்க் மேனேஜரில் இருக்கும். இங்கே பார்த்தோம்னா ரெஜிஸ்ட்ரிஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரி வந்துட்டு இதை பார்க்க முடியும். அவ்வளோதான் கைஸ். இந்த ஆப்ஷன்ஸ் தான் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன்ஸ். இந்த பவர் டாய்ஸ் அப்படின்ற ஆப் வந்துட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா உங்கள் அட்மின்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சஸ் இல்லை அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் வந்து பெர் யூசர் அப்படின்றத வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. மெஷினை சூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணதும் அட்மின் ஆக்சஸ் இல்லாத பவர் டாய்ஸ் தான். நமக்கு அது அட்மின் ஆக்சஸில் வேணும்னா நமக்கு மிஷின் வைடுன்றதை நம்ம டவுன்லோட் பண்ணணும். பர் யூசர் அப்படின்றதுக்கு அட்மின் ஆக்சஸ் தேவைப்படாது. ஸோ இந்த அட்மின் ஆக்சஸ் கொடுக்க முடியாத பவர் டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த
கீ ரீமேப்பிங் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அதில் ரன் ஆகாது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு பெருசாக அஃபெக்டாக ஆகாது. ஏன்னா அந்த அட்மின் ஆக்சஸ் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். அது வந்துட்டு ரொம்ப ஹெவி யூசஸ் மட்டும் அங்கே யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ். நீங்கள் வேணால் உங்கள் ஆஃபீஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு அது யூட்டிலைஸ் பண்ண முடியுது, உங்கள் ஒர்க்கை எப்படி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுது அப்படின்றத அந்த பவர் டாக்ஸ் மூலிமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் இது கற்றுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு கேஸ் வந்துட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேஸை மனப்பாடம் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்கு நம்ம கை அதுக்கேற்ற மாரி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் கைஸ். இதுதான் நம்ம பவர் டாய்ஸோடைய இன்ஸ்டால் அண்டு ஹவு டு யூஸ் என்றதை பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆப்பை வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். Until then,